மோடி ஆர்மி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியா திஸ் வீக் பகுதியில் நாம் காண இருக்கும் நிகழ்ச்சிகள்: விஸ்டோ டேம், நவீன வசதிகளுடன் கூடிய புதிய ரயில் பெட்டிகள், விவசாயிகளுக்கு 100வது சிறப்பு ரயில், பிரத்யேக சரக்கு ரயில் வழித்தடங்கள், டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர்ஸ், சியாச்சின் கிளேசியர், உலகிலேயே மிக உயரமான போர்க்களம், ஹிந்துயிசம் வர்சஸ் ஹிந்துத்வா, மேலும் பல சுவையான நிகழ்ச்சிகள். சிறிய வீடியோ முழுவதும் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விஸ்டோ டோம், இந்தியன் ரயில்வேயின் புதிய நூதனமான ரயில் பெட்டிகள், வசதியான இருக்கைகள், தேவைப்பட்டால் இருக்கைகளை மாற்றிக்கூட அமைத்துக் கொள்ளும் வசதி, பயணத்தை ரசிக்க பெரிய கண்ணாடிகள், வானத்தையும் மேகத்தையும் கூட ரசிக்கும் வண்ணம் மேல்தளத்திலும் கண்ணாடி உண்டு. இளைஞர்களை கவர வைஃபை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இருக்கையிலும் சார்ஜர் வசதி உண்டு. பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமரா. புதிய இந்தியாவின் புதிய ரயில் பெட்டிகள் விஸ்டோ டோம். பயணங்கள் கிலோமீட்டர்களில் அளக்கப்படுவதில்லை, அனுபவங்கள் மட்டுமே பயணத்தை இனிமையாக்குகின்றன. Secondary stage for better ride comfort. Large glass windows and glass roof that boast electrically controlled opalescence. Transparent roof for the passengers to get a panoramic view of their journey. Observatory lounge with larger window at one end. Ergonomically designed ritzy reclining seats rotatable up to 180 degrees that makes the passenger entrance doors for Divyangajn passengers with wheelchairs. Automatic sliding doors at the compartment's entry on both. Of other features include GPS-based public address cum passenger information system, sunk-in type LED destination board, stainless steel multi-tier luggage racks outside the passenger area, CCTV system for board surveillance, aesthetically designed coach interiors and FRP paneling, FRP modular toilets with pressurized flushing system and biotanks, aspiration type automatic fire detection with alarm system for safe travel. A journey is best measured in terms of memories rather than miles. The all-new Vista Dome coaches of ICF assure an unforgettable travel experience which remains in the memory of the passenger for lifetime. அண்மையில் 100வது விவசாய ரயில் சேவையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்தார். காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவசாய பொருட்களை நாடு முழுவதும் விரைவில் எடுத்துச் செல்வதற்காக ஆகஸ்ட் மாதம் விவசாய ரயில் சேவையை பாஜக அரசு அறிமுகப்படுத்தியது. இந்த சிறப்பு ரயிலில் கட்டணத்தில் 50% மானியமாக வழங்கப்படுகிறது. வாரம் ஒரு நாள் இயக்கப்பட்டு வந்த இந்த சேவை விவசாயிகளின் ஆதரவு காரணமாக வாரம் 3 முறை என்று விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 30 டிசம்பர் 1943 இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நன்னாள். இந்த நாளில்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தனது வீரப்படைகளுடன் அந்தமான் பகுதியை கைப்பற்றினார். அங்கு இந்தியாவின் மூவர்ண கொடியை ஏற்றி வரலாறு படைத்தார். இதையொட்டி அந்தமான் போர்ட் பிளேயரில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது உரையாற்றுகையில், இந்த மகத்தான சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நன்னாளில் நம் தேசிய கொடியேற்றும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். கேரளாவில் உள்ள சர்ச் ஒன்று ஆர்த்தடாக்ஸ் பிரிவு மற்றும் ஜேக்கோபைட் பிரிவு என்று பிரிந்துவிட்டது. இரு பிரிவினர்களுக்கும் சொத்துக்கள், சர்ச்சுகள், பிணங்களை புதைப்பது உள்ளிட்ட பல விஷயங்களில் சச்சரவு நடந்து வருகிறது. 2 கிறிஸ்துவ பிரிவுகளையும் தில்லி அழைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக சுமூகமாகவும் நடந்து வருகிறது என்று இரு பிரிவுகளும் தெரிவித்துள்ளனர். பாரத பிரதமருக்கு நன்றியும் தெரிவித்துள்ளனர். டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர், பிரத்யேக சரக்கு ரயில் வழித்தடங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் துவக்கி வைத்தார். அப்போது உரையாற்றுகையில், 2006 ஆண்டிலேயே இந்த திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் 8 ஆண்டுகள் வரை 1 கிலோமீட்டர் ரயில் தடம் கூட பதிக்கப்படவில்லை.
2014ஆம் ஆண்டு பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த திட்டம் முடுக்கிவிடப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்னும் சில மாதங்களிலேயே 1100 கிலோமீட்டர் ரயில் தடங்கள் அமைக்கப்படும் என்று மோடி அறிவித்தார். இந்த சரக்கு ரயில்கள் 2 மடங்கு பொருட்களை எடுத்துக்கொண்டு 2 மடங்கு வேகத்தில் செல்லும். இதனால் செலவும் குறையும், நேரமும் மிச்சமாகிறது என்கிறார் பிரதமர் மோடி. சியாச்சின் கிளேசியர் உலகின் மிக உயரமான போர்க்களம். கடல் மட்டத்திலிருந்து 23,000 அடி உயரம். கடும் குளிர் -60 டிகிரி சென்டிகிரேட். பனிச்சரிவு. அனைத்து அபாயங்களையும் மீறி நெஞ்சுரத்துடன் நம் பாரத தேசத்தின் எல்லையை பாதுகாக்கிறார்கள் நம் எல்லை சாமிகள். Whose office as well as home is right here, with temperatures plummeting as low as -60 degrees Celsius. 23,000 feet above sea level. Avalanches, crevasses, but the determination to protect India. From the Siachen Glacier, DD India and DD News get you an exclusive peek into life at the world's highest battlefield. How India protects her borders, how these men work hard. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்துள்ள கோவிஷீல்டு என்ற கொரோனா தடுப்பூசி மருந்துக்கு பிரிட்டன் அரசு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்தியாவில் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை பூனாவை சேர்ந்த சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்தியாவிலும் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் முடிவுகள் திருப்திகரமாக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதையொட்டி இந்தியாவிலும் கோவிஷீல்டு தடுப்பூசி பயன்பாட்டிற்கு விரைவில் வந்துவிடும் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளது. ஒரு சில அறிவுஜீவிகள் இந்து மதம் வேறு, இந்துத்துவம் வேறு என்று கூறி வருகிறார்கள். வாருங்கள், இரண்டை பற்றியும் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். ஸ்ரீராமர் கடலின் நடுவில் பாலம் அமைப்பதற்காக சமுத்திரராஜனின் அனுமதி வேண்டி 3 நாட்கள் தவமிருந்தார். இதுதான் ஹிந்துயிசம். ஆனால் சமுத்திரராஜன் வரவில்லை. கோபத்துடன் கோதண்டத்தை வளைத்து நான் ஏற்றுகிறார் ராமர். லக்ஷ்மணா, இதோ பார், சமுத்திரத்தையே வற்றச் செய்கிறேன், வானரங்கள் எல்லாம் நடந்து செல்லட்டும் என்று கூறியவுடன் சரணம் சரணம் என்று சமுத்திரராஜன் ஓடி வந்தான். இதுதான் ஹிந்துத்வா. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க கூடாது என்று பாகிஸ்தானுடன் இந்தியா பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் எந்த பலனும் கிட்டவில்லை. இதுதான் ஹிந்துயிசம். இந்திய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் நாட்டிற்கு உள்ளே புகுந்து தீவிரவாத முகாம்களை தகர்த்து எறிந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தினர். இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வானில் சீறி பாய்ந்து குண்டுமழை பொழிந்து தீவிரவாத முகாம்களை தகர்த்தெறிந்து ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியது. இதுதான் ஹிந்துத்வா. இந்து வாக்குகள் ஜாதி ரீதியாக பிளவுபட்ட போது ஜன்ம பூமியில் கூட ராமர் கூடாரத்தில் தான் தங்கினார். ஜாதி, மொழி, இனம் அனைத்தையும் மீறி ஒன்றுபட்ட இந்து சக்தியாக எழுச்சியுடன் வாக்களித்தவுடன் பிரம்மாண்டமான ராமர் கோவில் அமைகிறது. இதுதான் ஹிந்துத்வா. ஹிந்து ஒற்றுமை இல்லாத போது பெண்களை கேலி செய்யத்தான் கோவிலுக்கு செல்வார்கள் என்று கூறிய ராகுல் காந்தி, ஹிந்து ஒற்றுமை ஏற்பட்டவுடன் நான் ஒரு பூணூல் அணிந்த பிராமணன் என்று கூறி கோவில் கோவிலாக சென்று வாக்கு சேகரிக்க வேண்டிய நிலை வந்ததல்லவா? அதுதான் ஹிந்துத்வா. அமைதியாக கண்களை மூடி தவம் செய்யும் சிவன் கூட சினம் கொண்டால் 3வது கண்ணை திறந்து உலகையே எரித்து விடுவான். புல்லாம் குழல் ஊதி வெண்ணையை திருடி தின்னும் அதே பாலகன்தான் சுதர்சன சக்கரம் ஏந்தி தீயவர்களை அழித்தவன். நல்லவர்களை காப்பாற்றும் போது ஹிந்துயிசம், தீயவர்களை அழிக்கும் போது ஹிந்துத்வா. हिंदू कणवलिन ஒரு கையை அபயம் தரும், ஒரு கை ஆயுதம் ஏந்தும். एक हाथ में माला तो दूसरे हाथ में भाला, एकदम अपने योगी जी जैसे. So the bottom line is that we are resilient by culture. இந்திய அரசு தற்போது மேற்கொண்டு வரும் சிறந்த சீர்திருத்த நடவடிக்கைகளால் 2030 உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்கும். பன்னாட்டு வணிக ஆராய்ச்சி நிலையம் நடத்திய ஆய்வில் தகவல்கள்.
கடந்த 2017ஆம் ஆண்டு உலக நாடுகள் நடத்திய ஆய்வு ஒன்றில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2.597 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. எனவே உலக வங்கி வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளுக்கான பட்டியலில் இந்தியா 6வது இடத்தை அப்போது வகித்தது. அமெரிக்காவில் உள்ள உலக மக்கள் தொகை ஆய்வு நிறுவனமான திங்க் டேங்க் நிறுவனம் 2019ஆம் ஆண்டு ஆய்வு நடத்தியதில் இந்தியா உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறி உள்ளது என தெரிவித்தது. ஆனால் கொரோனா சூழல் பன்னாட்டு அளவில் உலக பொருளாதார மந்தம் போன்ற காரணங்களால் கடந்த 2019ஆம் ஆண்டில் உலகின் 5வது பெரிய நாடாக மாறிய இந்தியா 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இந்நிலையில் பிரிட்டனை சார்ந்த பொருளாதாரம் மற்றும் வணிக ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பாதிப்பு காரணமாக இந்தியா 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. 2019இல் பிரிட்டன் பின்னடைவை சந்தித்த போதும் அந்நாடு எடுத்த நடவடிக்கை காரணமாக மீண்டும் 5வது இடத்திற்கு வந்தது. பிரிட்டன் எடுத்த நடவடிக்கைகளை விட இந்திய அரசு சமீபத்தில் கொரோனாவை முன்னிட்டு மேற்கொண்டு வரும் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் மிகப்பெரியவை. மிக குறுகிய காலத்திலேயே இந்தியா மீண்டும் எழுந்து நிற்பதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கியுள்ளது. என்றாலும் தற்போது நிலவும் சூழல் காரணமாக 2024ஆம் ஆண்டில் இந்தியா மீண்டும் 5வது இடத்திற்கு வரும். 2021இல் இந்திய பொருளாதார வளர்ச்சி 9%, 2022இல் 7% அதிகரிக்கும். இந்த வளர்ச்சி விகிதம் மூலம் இந்தியா 2024இல் பிரிட்டனையும், 2027இல் ஜெர்மனியையும், 2030இல் ஜப்பானை முந்தி 3வது பெரிய பொருளாதார நாடாக விளங்கும் என்று கூறப்பட்டுள்ளது.